நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுறேன். இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னா, இப்ப வர வர நிறைய தகவல்கள் ஓட்டுநர்களை தவறான முறையில் சித்தரிச்சே வருது. எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்றது தெரியல. பொதுவாவே ஓட்டுநர்களை தவறா சித்தரித்து பேசும் நபர்களுக்காக இந்த வீடியோ பதிவு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு ஒரு ஓட்டுநர் இல்லை அப்படின்னா எந்த ஒரு செயலுமே முழுமை அடையாது. அதை நண்பர்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயமும் ஓட்டுநர் அப்படிங்கும் போது எல்லாரும் அதற்குள்ள அடக்கம். அனைத்து ஓட்டுநர்களும் சேர்ந்துதான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் முதற்கொண்டு மக்களுக்கான அனைத்து பொருட்களும் கிடைப்பது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் பரிமாற்றம் முதற்கொண்டு அனைத்தும் ஓட்டுநர்கள் இன்றி இன்னைக்கு எதுவும் நடக்காது. ஆனா அப்பேற்பட்ட ஓட்டுநர்களை மதிக்கிறதுக்கு இங்க ஒரு சிலர் மட்டுமே தயாரா இருக்காங்க, மற்ற யாரும் தயாரா இல்லை. ஆனா ஓட்டுநர்களை தவறாக சித்தரிப்பதற்கும் தவறாக பேசுவதற்கும் அதிகப்படியான நபர்கள் இங்க தயாரா இருக்கீங்க. அந்த நபர்களுக்கான வீடியோ தான் இது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க நினைச்ச இடத்துக்கு போய் உடனே இறங்க முடியாது. ஒரு கார் டிரைவர் இல்லைன்னா நீங்க ஒரு ஊர் விட்டு ஊர் போக முடியாது. ஒரு பஸ் டிரைவர் இல்லைன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி தான் லோடு வாகனம் ஓட்டும் நபர்களும் ஒவ்வொரு பொருளையும் எப்படி நீங்க திங்கிற மாத்திரையா இருக்கட்டும், நீங்க குடிக்கிற டானிக்கா இருக்கட்டும், அரிசி பருப்பு காய்கறி துணிமணி உங்க வீட்டுல யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளும் ஒரு ஓட்டுநரினுடைய உதவி இல்லாமல் உங்ககிட்ட வந்து சேராது. ஆனா இந்த ஓட்டுநர்கள் இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னாடி வர்றதுக்கு என்னென்ன தியாகம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மனிதர்களால் ஒரு 5 விஷயத்தை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு மருத்துவத்துறை சொல்லும். சரிங்களா? சிறுநீர் வந்தா கம்பல்சரி போயாகணும், இல்லைன்னா கல்லறை போகிறோம். அந்த சிறுநீரை எங்களால நினைச்ச நேரம் வரைக்கும் கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி கம்பல்சரி எல்லாரும் தினந்தோறும் குளிக்கணும், காலையில இல்ல சாயங்காலம். ஆனா நாங்க ஒரு வாரம் வரைக்கும் கூட குளிக்காம வண்டி ஓட்டி போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய பொருளை போக வேண்டிய நேரத்துல கொண்டு போய் சேர்ப்போம். மோசனா அதே மாதிரிதான். எனக்கே பல தடவை வயிற்றால வந்தப்ப கூட அந்த இடங்களை நிப்பாட்ட முடியாது, கட்டுப்படுத்தி இருக்கோம். வயிற்றுப்போக்கையே கட்டுப்படுத்தி ஓட்டக்கூடிய ஒரு திறமை இருக்கு அப்படின்னா அது ஓட்டுநருக்கு மட்டும்தான். இதுக்கு அடுத்தபடியா சாப்பாடு. பசியில யாரும் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனா ஓட்டுநர்களினுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க ஒரு நாளைக்கு ஒரு நேரம் அதுவும் கிடையாது. டீயிலேயே எங்க வாழ்க்கை ஓடிடும். அந்த டீ கூட ஒரு சில நேரங்கள்ல சாப்பிடுறதுக்கு கிடைக்காது. இதையும் தாண்டி தூக்கம். ஒவ்வொருத்தரும் நீங்க செய்யற எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அந்த வேலையில ஒரு 5 நிமிஷமாவது உங்களால கண்ண சதுர முடியும். ஆனா ஓட்டுநர்களுடைய வாழ்க்கையில 5 செகண்ட் கண்ண சதுர முடியாது. தூக்கத்தை கட்டுப்படுத்தி 3 நாள் வரைக்கும் தூங்காம நான் வண்டி ஓட்டிட்டு போயிருக்கேன். தூக்கம் வந்தா அந்த தூக்கத்தை கலைக்கிறதுக்கு மிளகை எடுத்து வாயில போட்டு மின்னுட்டு போவோம், பச்சை மிளகாய் எடுத்து கடிச்சு கொடுத்து தின்னுட்டு போவோம். இப்படி தூக்கத்தை கட்டுப்படுத்தி ஓட்டக்கூடிய அந்த திறமையை ஓட்டுநருக்கு மட்டும்தான் இருக்கு. இப்படி ஓட்டுநர்கள் அவங்களுடைய உடல்ல ஏற்படுற ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே கட்டுப்படுத்தக்கூடிய திறமை ஓட்டுநர்களுக்கு உண்டு. இப்ப ஏற்பட்ட ஓட்டுநர்களை தான் ஒரு சிலர் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல இன்னொரு விஷயத்தை தெரியப்படுத்திக்கிறேன். எந்த ஒரு ஓட்டுநராக இருந்தாலும் ஒரு வண்டியை எடுத்துட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னா அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல லோடு ஏத்துற இடத்துல பிரச்சனை, அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். அங்க முடிச்சுட்டு வந்தா டிரான்ஸ்போர்ட்ல ஒரு பிரச்சனை. அதை முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புனா அப்படின்னா அடுத்து போலீஸ்காரங்கிட்ட பிரச்சனை, அடுத்து ஆர்டிஓ கிட்ட பிரச்சனை, அடுத்து சேல் டாக்ஸி இன்கம் டாக்ஸ் எல்லாம் வந்து நிற்கும். இதெல்லாம் சமாளிக்கணும். இதுக்கப்புறம் டோல்கேட்ல எவ்வளவு பிரச்சனை வரும்னு உங்களுக்கே தெரியும். வரிசையில போகும்போது ஏன்டா ஆறு அடிச்சு கொண்டு வந்து மிஷினை கொண்டு மண்டையில அடிக்கிறாங்க, மண்டையை உடச்சு விடுறாங்க. கேட்கறதுக்கு நாதி இல்ல. நேஷனல் ஹைவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. ஒரு டிரைவரை அடிச்சு மண்டையில இருந்து ரத்தம் ஒழுங்கா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஏன்டா அப்படி அடிச்சுன்னு கேட்க போற நபர்களை தடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. இந்த பிரச்சனை இருக்கா? இது போக அதாவது வழிபறி பண்ற டீம்லயே நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தன் டீசல் திருடியா, ஒருத்தன் டயரை திருடியா, ஒருத்தன் டிரைவர் கிட்ட இருக்கிற செல்போனை மட்டுமே பேசிட்டு இருக்கும்போது மலைச்சுன்னு பிடிட்டு போறவே இருக்கான். இதுக்கு போக இன்னொரு டீம் காசை புடுங்கிறது, இன்னொரு டீம் படுத்து கிடக்கும் போது கண்ணாடியவே கலட்டிட்டு ஸ்ப்ரே அடிச்சு விட்டு இருக்கிறத புறம் எடுத்துட்டு போறது. இது எல்லாத்துக்கும் அவனுடைய படிக்காசுல அவன் ஓனர் கிட்ட கொண்டு தண்டை எடுத்துக்கிட்டு வரணும். அவனுடைய உழைப்பு ரத்தம் எல்லாத்தையும் சிந்தி நேரத்தை சிந்தி சம்பாதிக்கிற காசையும் உருப்படியா கொண்டு வந்து வீடு வந்து சேர்க்க. இந்த நாயகன் படத்துல சொல்லுவா இல்ல, 4 காசு சம்பாதிக்க நாயா அடி போடணும், ரத்தம் சிந்தனம். அந்த காசை வீட்டுக்கு உசுரோட கொண்டு வருவோம்னு கேட்டா சந்தேகம். அந்த வாழ்க்கை ஓட்டுநருடைய வாழ்க்கை. இப்படி போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற ஓட்டுநர்களை அசால்ட்டா பேசுறீங்க. என்ன சொல்றது? முதல்ல ஓட்டுநரை தவறா நம்ம நினைக்கிறதையும் தவறா பேசுறதையும் தவறா சித்தரிக்கிறதையும் அனைத்து நபர்களும் கைவிடணும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். வேண்டாம், இந்த கண்டென்ட் வேண்டாம். ஓட்டுநர்கள் என்னைக்கும் பொதுமக்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி உற்ற நண்பனாக இருக்கும். எங்களுடைய உதவிகள் இல்லாமல் அணு கூட இங்க அசையாது. அப்பேற்பட்ட நபர்கள் நாங்க எங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்கன்னு நாங்க கேட்கல. சராசரி மரியாதையும் ஒரு பாதுகாப்பையும் கொடுங்கன்னு மட்டும்தான் கேட்கிறோம். இன்ன வரைக்கும் வெளி மாநிலங்கள்ல இறந்த ஓட்டுநர்களினுடைய லிஸ்டே தெரியாது. அவ குடும்பம் அங்க கதறிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது வரைக்கும் யாராவது அந்த நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன சொல்லுவா தெரியுமா? அரே ஜா துமாரா செட் में जाके कंप्लेंट दे दो इधर आ रहा है அப்படினா அவன் ஸ்டேஷனுக்குள்ள அவன் லிமிட்ல நடந்துருக்கும். பிரயோஜனம் இல்ல. ஏன்னா இங்க இருக்கிற மாநில அரசும் மத்திய அரசும் அதற்கான வரிமுறை வகைகளை படுத்தல.
ஓட்டுநர்கள் சொன்னாலும் காது கொடுத்து கேட்கல. இதையெல்லாம் கேட்க வைக்கணும். எந்த மாநிலத்துல இறந்த டிரைவரை எத்தனை பேரை உடலை ஊருக்கு கொண்டு வராம அங்கேயே போச்சிருக்காங்க யாருக்கா தெரியுமா? சீரகம், இதே நீங்க குழம்புல போடுற சீரகம் லோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த லோடு ஏத்திட்டு வரும்போது ஈரக்குழம்பு இப்படி கையில பிடிச்சிட்டே வருவா. எதை எப்ப ஏறுவானே தெரியாது, எதை எப்ப ஏறுவானே தெரியாது. அப்படியே சரக்கு நிறுத்தி விட்டுட்டே இருப்பாங்களோட. தெரியுமா? வெளியில சொன்னா நிறைய சொல்லலாம். ஓட்டுநர்களினுடைய வேதனை அவ்வளவு இருக்கு, வலி அவ்வளவு இருக்கு. இந்த டிரைவர் இனத்தை தவறா சித்தரிக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க நண்பர்களே. அதைத்தான் நான் முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி.